ஒரு காலத்துல அல்டோரியா அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யம் இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தோட ராஜாவுக்கு 2 பொண்ணுங்க. அக்கா பேரு க்ளோயி, தங்கச்சி பேரு லூனா. இவங்க 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி அழகியா இருந்தாலும் கேரக்டர்ல 2 பேரும் நார்த் போல் சவுத் போல் மாதிரி. முதல்ல நம்ம க்ளோயிய பத்தி பாப்போம். க்ளோயி ஒரு பேச்சு புயல். அவ வாய தொறந்தா ஊரே உட்கார்ந்து கேக்கும். அவளோட குரல்ல அப்படி ஒரு மேஜிக் இருந்துச்சு. 2 நாட்டுக்கு நடுவுல பெரிய போரே நடக்க இருந்தா கூட நம்ம க்ளோயி அங்க போய் ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும் 2 நாட்டு ராஜாவும் கட்டி புடிச்சு அழுது சமாதானமாகிடுவாங்க. அந்த அளவுக்கு வார்த்தைகள் அவளுக்கு கை வந்த கலை. மக்கள் எல்லாருக்கும் க்ளோயிய ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரு இளவரசி மாதிரி பேச ஆளே கிடையாதுப்பான்னு கொண்டாடுனாங்க. ஆனா தங்கச்சி லூனா அப்படியே ஆப்போசிட். அவ அமைதியின் உருவம். எப்பவுமே பேச மாட்டா. அவளுக்கு வாய் பேச முடியாதுன்னு அர்த்தம் இல்ல, அவளுக்கு தேவையில்லாம பேச பிடிக்காது. அவ கண்ணும் அவளோட செயல்களும் தான் பேசுமே தவிர வார்த்தைகள் வராது. எப்ப பார்த்தாலும் அமைதியா எதையாவது கவனிச்சுட்டே இருப்பா. ஊருக்குள்ள எல்லாரும் லூனாவை பார்த்து, பாவம், ராஜாவுக்கு பிறந்தும் இந்த பொண்ணு ஏன் இப்படி ஊம மாதிரி இருக்குன்னு பரிதாபப்பட்டாங்க. சில பேர் அவளுக்கு ரொம்ப திமிரு, அதான் யார் கூடயும் பேசுறதில்லன்னு கூட தப்பா நினைச்சாங்க. ஆனா அவளோட அமைதிக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பவர் இருக்குன்னு அந்த ராஜ்யத்துக்கே ஒரு பெரிய ஆபத்து வர்றப்போதான் தெரிஞ்சது. அல்டோரியா ராஜ்யம் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்த நேரத்துல ஒரு நாள் திடீர்னு அந்த நாட்டு எல்லைக்குள்ள ஒரு பெரிய வில்லன் என்ட்ரியாகிறான். அவன் பேரு லார்ட் டிரேவன். எந்த நாட்டு மேல படையெடுத்தாலும் அங்க இருக்கிற எல்லாரையும் அழிச்சிட்டு அந்த நாட்டையே சுடுகாடா மாத்துறதுதான் அவன் வழக்கம். அவன் ஒரு பெரிய படையோட வந்து அல்டோரியா கோட்டைய சுத்தி வளைச்சிட்டான். ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம படை அவனை விட ரொம்ப சின்னது. போர் செஞ்சா கண்டிப்பா தோத்துருவோன்னு ராஜாவுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அப்போ லார்ட் டிரேவன் ராஜாவுக்கு ஒரு ஓலை அனுப்புறான். அதுல என்ன எழுதியிருந்துச்சுன்னா, உன் நாட்டு மேல எனக்கு எந்த தனிப்பட்ட கோவமும் இல்ல, ஆனா நான் ஒரு சவால் விடுறேன். என்கிட்ட நிழல் ஓநாய் அப்படின்னு ஒரு பயங்கரமான மிருகம் இருக்கு. அதுக்கு கண்ணு தெரியாது, ஆனா சின்னதா ஒரு சத்தம் கேட்டா கூட அந்த சத்தம் வந்த இடத்த நொடி பொழுதீர் கண்டுபிடிச்சு கொதறி எடுத்துடும். நான் ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள ஒரு ரகசிய சாவிய வச்சிருக்கேன். அந்த பெட்டிக்கு காவலாக என் நிழல் ஓநாய் இருக்கும். உன் நாட்டுல யாராவது ஒருத்தர் அந்த ஓநாய தாண்டி அந்த சாவியை எடுத்துட்டு வந்தா நான் என் படைய திரும்ப கூட்டிட்டு போயிடுறேன். இல்லனா நாளைக்கு சூரியன் உதிக்கும்போது உன் ராஜ்யம் இருக்காது. இத கேட்டதும் ஊரே ஆடிப்போச்சு. ஒரு சின்ன மூச்சு காத்து பட்டா கூட அந்த ஓநாய் கொன்னுடும். இதுல எப்படி பெட்டிய திறந்து சாவியை எடுக்கிறது? எல்லாரும் பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. அப்போ நம்ம க்ளோயி முன்னாடி வரா. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. என் பேச்சால நான் எப்பேற்பட்ட மிருகத்தையும் மயக்கிடுவேன். என் பாட்டுக்கும் என் குரலுக்கும் ஒரு மேஜிக் பவர் இருக்கு. நான் போய் அந்த சாவியை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா கிளம்புறா. எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை, க்ளோயி பாத்துப்பா. அரண்மனை மைதானத்துல ஒரு பெரிய கூண்டு. நடுவுல அந்த இரும்பு பெட்டி. பெட்டி மேல அந்த கொடூரமான நிழல் ஓநாய் தூங்கிட்டு இருக்கு. க்ளோயி மெதுவா உள்ள போறா. உள்ள போனதும் ரொம்ப இனிமையான ஒரு தாலாட்டு பாட்ட பாட ஆரம்பிக்கிறா. Let the darkness break before my song. அவளோட இனிமையான குரலை கேட்டதும் அந்த ஓநாய் கொஞ்சம் அமைதியாகிற மாதிரி தெரியுது. க்ளோயிக்கு சந்தோஷம் தாங்கல. அப்பாடா, நம்ம மேஜிக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டே பாட்டிட்டே அந்த பெட்டி பக்கத்துல போறா. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். பெட்டி பக்கத்துல போனதும் க்ளோயியோட கால் பட்டு கீழே கிடந்த ஒரு சின்ன கல் கிக்குன்னு ஒரு சத்தத்தை உருவாக்குது. பாட்டு சத்தத்தை தாண்டி அந்த புது சத்தம் கேட்டதும் ஓநாய்க்கு வெறி ஏறிடுச்சு. கரகரன்னு உருமிக்கிட்டே க்ளோயி மேல பாய வருது. க்ளோயி பயத்துல பாட்டை நிறுத்திட்டு கத்திக்கிட்டே ஓடி வந்து வெளியே விழுந்து உயிர் தப்பிக்கிறா. அவ குரல், அவளோட வார்த்தைகள் அந்த இடத்துல தோத்து போயிடுச்சு. க்ளோயியே தோத்துட்டாங்கிறத பார்த்ததும் ராஜாவுக்கு கண்ணீரே வந்துடுச்சு.
லார்ட் ரேவன் சத்தமா சிரிக்கிறான். நம்ம நாட்டுல வார்த்தை ஜாலங்கள் வேலைக்காகாது ராஜா. நாளைக்கு காலையில உன் ராஜ்யம் ஏன் கையில அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி ஊரே இருண்டு போச்சு. எல்லாரும் நாளைக்கு என்ன நடக்க போகுதோன்னு பயத்துல அழுதுட்டு இருக்காங்க. க்ளோயி கூட ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ அங்க ஒரு அமைதியான காலடி சத்தம். அது நம்ம லூனா. லூனா நேரா ராஜா கிட்ட வரா. ராஜாவோட கண்ணீரை தொடச்சு விடுறா. அவ கண்ணாலேயே நான் போறேன் அப்படின்னு ஒரு பார்வைய பாக்குறா. ராஜாவுக்கு தூக்கி வாரி போடுது. லூனா, வேணாமா, அவகிட்ட பேச்சாற்றல் இருந்துமே ஒன்னும் பண்ண முடியல. நீ எதுவுமே பேச மாட்ட. நீ போய் அந்த கொடூரமான மிருகத்துக்கிட்ட எப்படிமா தப்பிப்ப அப்படின்னு கதறாரு. ஆனா லூனா எதையும் கேட்கல. ஒரு சின்ன புன்னகைய மட்டும் உதிர்த்துட்டு நேரா அந்த ஓனாய் இருக்கிற மைதானத்துக்கு நடக்கிறா. ராத்திரி நேரம். மைதானம் முழுக்க ஒரே இருட்டு. ஊர் மக்களும் லார்ட் ரேவனும் லூனா என்ன பண்ண போறான்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பேசக்கூட மாட்டா, இவ போய் என்ன பண்ண போறான்னு லார்ட் ரேவன் நக்கலா பாக்குறான். லூனா மெதுவா கூண்டுக்குள்ள நுழையிறா. க்ளோயி பண்ண பெரிய தப்பு என்னன்னா, அவ தன்னோட திறமை மேல இருந்த கர்வம் காரணமா சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கல. ஆனா லூனா சின்ன வயசுல இருந்தே பேசாததால அவளோட கவனிக்கும் திறன், அப்சர்வேஷன் ஸ்கில் வேற லெவல்ல இருந்துச்சு. அவ உள்ள போனதும் அவ மூச்சு காத்து கூட சத்தம் போடல. காத்து எந்த பக்கம் வீசுதோ அதுக்கு ஏத்த மாதிரி உடம்ப வளைச்சு ஒரு இல விழுகிற மாதிரி சத்தமே இல்லாம நடக்கிறா. அந்த ஓனாய் காதுகள் லேசா அசையுது. ஆனா அதுக்கு லூனா வர்ற சத்தம் சுத்தமா கேக்கல. லூனா அந்த பெட்டிக்கு பக்கத்துல போயிட்டா. இப்போ சாவியை எடுக்கணும்னா இரும்பு பெட்டியே திறக்கணும். கண்டிப்பா சத்தம் வரும். எல்லார் நெஞ்சும் திக் திக் திக்னு அடிக்குது. ஆனா லூனா பெட்டிய திறக்கல. மாறாக அவ அந்த ஊனாய உற்று கவனிக்கிறா. அது இவ்ளோ வெறித்தனமா இருக்கிறதுக்கு காரணம் அதோட இயற்கையான குணம் கிடையாது. அதோட கழுத்துல லார்ட் ரேவன் மாட்டி விட்டிருந்த ஒரு முள் பெட்டி. இந்த முள் அதோட கழுத்துல குத்தி வலி தாங்க முடியாம தான் அது எந்த சத்தம் கேட்டாலும் வெறி கொண்டு கத்துதுங்கிறத தன்னோட கூர்மையான பார்வையால லூனா கண்டுபிடிச்சிட்டா. லூனா இப்போ ஒரு துளி கூட பயமில்லாம, சத்தமே இல்லாம தான் கையை நீட்டி ஓனாயோட கழுத்துல இருந்த அந்த முள் பெட்டியோட லாக்க கிளிக்குன்னு திறந்து விடுறா. சத்தம் கேட்டதும் ஓனாய் சிலிர்த்துக்கிட்டு திரும்புது. எல்லாரும் ஐயோ லூனா காலின்னு கண்ண மூடிட்டாங்க. ஆனா அடுத்த செகண்ட் அந்த ஓனாய் லூனாவ கடிக்கல. பல வருஷமா தன்னோட கழுத்துல இருந்த நரக வேதனை திடீர்னு குறைஞ்சதும் அந்த ஓனாய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு முன்னாடி அமைதியா ஒரு துளி கூட பயமில்லாம அன்பா நின்னுட்டு இருக்கிற லூனாவோட முகத்தை அதோட மூக்கால உணருது. வார்த்தைகளால க்ளோயி கொடுக்க நினைச்ச அமைதிய லூனா தன்னோட ஒரு சின்ன செயலால் மௌனத்தால அந்த ஓனாய்க்கு கொடுத்துட்டா. அந்த கொடூரமான ஓனாய் ஒரு நாய்க்குட்டி மாதிரி லூனாவோட கால்ல படுத்து அவ கையை நக்க ஆரம்பிக்குது. யாராலையும் இத நம்பவே முடியல. லார்ட் ரேவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறான். லூனா ரொம்ப கூலா அந்த இரும்பு பெட்டியை திறந்து சாவி எடுக்கிறா. அந்த ஓனாய் சத்தமே போடாம அவளுக்கு வழி விடுது. சாவியை எடுத்துக்கிட்ட லூனா வெளியே வரப்போ அந்த ஓனாயும் அவளுக்கு பின்னாடியே ஒரு பாதுகாவலன் மாதிரி தலைய குறிஞ்சு வெளியே வருது. ராஜ்யமே சந்தோஷத்துல ஆர்ப்பரிக்குது. க்ளோயி ஓடி வந்து லூனாவை கட்டிப்பிடிச்சு அழுவுறா. என்ன மன்னிச்சிடு லூனா, வார்த்தைகள் தான் உலகத்துல பெரிய சக்தி. நீ பேசாததால உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா 1000 வார்த்தைகள் செய்ய முடியாத ஒரு பெரிய மேஜிக்க உன்னோட மௌனமும் உன்னோட கூர்மையான அறிவும் செஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றா. லார்ட் ரேவன் லூனா முன்னாடி வந்து தலை குனிஞ்சு, உன் மௌனத்துக்கு முன்னாடி என் ஆயுதங்கள் தோத்து போச்சு இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அவன் படைய கூட்டிட்டு திரும்பி போயிட்டான். அன்னையில இருந்து அந்த ராஜ்யத்துல க்ளோயியோட பேச்சை எவ்வளவு மதிச்சாங்களோ அதே அளவுக்கு லூனாவோட மௌனத்தையும் மதிக்க ஆரம்பிச்சாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேசுறவங்க எல்லாரும் புத்திசாலிகள் கிடையாது. அமைதியா இருக்கிறவங்க எல்லாரும் முட்டாள்கள் கிடையாது. சில நேரத்துல நம்ம வார்த்தைகளை விட நம்ம அமைதியும் நம்ம செய்யற செயல்களும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசும்.